சிவனின் தீவிர பக்தர் வழக்கம் போல் காலையில் வந்த பிரங்கி முனிவர் சிவனை சுற்றி வலம் வர விரும்பினார். பார்வதி தேவி சிவனுக்கு அருகில் அமர்ந்திருந்தார். ஆனால் பிரங்கி முனிவர் அவர்களுக்கு இடையே நுழைந்து சிவனை மட்டும் சுற்றி வந்தார். சிவனுக்கு இது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் பார்வதி தேவிக்கு அப்படியல்ல. அவர் சிவனை பார்க்க சிவன் இன்னும் நெருக்கமாக அமர்ந்து கொள், அவர் உன்னையும் சுற்றி வருவார் என்றார். பார்வதி தேவி நெருக்கமாக அமர்ந்து கொண்டார். இதை கண்ட பிரங்கி முனிவர் தன்னை ஒரு எலியாக மாற்றிக்கொண்டு சிவனை மட்டும் வலம் வந்தார். பார்வதியை சுற்றி வருவதை தவிர்த்து விட்டார். இதனை கண்ட பார்வதி மிகவும் எரிச்சல் உற்றார். அவரை சமாதானப்படுத்த விரும்பிய சிவன் பார்வதியை தன் மடியில் அமர்த்தி கொண்டார். அப்பொழுது பிரங்கி முனிவர் தன்னை சின்னஞ்சிறு பறவையாக மாற்றிக்கொண்டு பார்வதியை தவிர்த்து சிவனை மட்டுமே வலம் வந்தார். இதை பார்த்து பொங்கி எழுந்த பார்வதியை தனக்குள் இழுத்து தன்னில் ஒரு பாகமாக ஆக்கினார் சிவன். அவரது ஒரு பாகம் பார்வதியாக மாற மற்றொரு பாகம் சிவனாகவே இருந்தது. அவர் ஒரு அர்த்தநாரியாக உருவெடுத்தார். இதை கண்ட பிரங்கி முனிவர் தன்னை ஒரு தேனியாக மாற்றிக்கொண்டு சிவனின் வலது காலை மட்டும் சுற்றி வந்தார். எனவே அவர் யோகாசனத்தின் ஒரு வகையான சித்தாசனாவில் அமர்ந்தார். இதன் மூலம் பிரங்கி முனிவருக்கு சிவனின் காலையோ அல்லது அவரின் உடலின் இதர பாகங்களையோ சுற்றி வர வாய்ப்பே இல்லாமல் போனது. கடைசியில் பிரங்கி முனிவர் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரினார்.